சித்திரை முழுநிலவு நாள் கிரிவலம். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் முழு ஏற்பாடு. திருவண்ணாமலையில் மாதந்தோறும் முழுநிலவு கிரிவலம் நடைபெற்று வந்தாலும் சித்திரை மாதம் வரும் சித்திரை முழுநிலவு கிரிவலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த மாதம் மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் மறுநாள் இரவு 10:30 மணி வரை சித்திரை முழுநிலவு கிரிவலம் நடைபெற உள்ளது. வழக்கத்தை விட சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் பல்வேறு முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் 20 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவலப்பாதையில் பக்தர்களுக்கு தேவையான இடங்களில் போதுமான கழிவறைகளும் குடிநீர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அனுமதி பெற்ற இடங்களில் மட்டுமே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் முறையான தரமான உணவு வழங்க வேண்டும் என்றும் இல்லையேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்த ஆண்டு VIP தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.